ஹாய் நண்பா, நான் உங்கள் சரண்யா வர்ஷா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா, பாப்பாவுக்கு நம்ம என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். சொல்லு, வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பாப்பாவுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷாம்பு ஹிமாலயா, அப்புறம் சோப்பு டப்பா. இந்த சோப்பு டப்பா தான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறோம். ஹிமாலயா சோப் தான் அதுவும். இது பாப்பாவுக்கு இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். இது பாப்பாவுக்கு பவுட்ரு, பாப்பாவுக்கு பவுட்ரு டப்பா, பஞ்சு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா யூஸ் பண்ணுற பொருள் இப்போதைக்கு இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாப்பாவுக்கு எங்கன்னா பாப்பா தூங்கிட்டு இருக்கா, அதனால தான் அவளை காட்டலை. அவளை பார்க்கலாம் வாங்க. இங்கே தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்க எப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்னு. அதான் பாப்பா காட்ட முடியல. வீடியோஸ் போகிறதுக்கு லேட் ஆனதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன வீடியோஸ் போடுறதுன்னு தெரியல, எல்லாம் பண்ணியாச்சு. அதனால தான் வீடியோஸ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு நண்பா. அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் போட்டதுக்கு எல்லாருமே யூடியூப் கமெண்ட்டாக போட்டாங்க. ஆனால் என் மனசில் உள்ளதை தான் நான் சொன்னேன், அதுதான் வீடியோஸாக நான் போட்டேன். என் நண்பனுக்கும் அதை தெரியப்படுத்தணும்னு. ஆனால் திட்டினதுலாம் எங்கள் நண்பர்கள் மாதிரியே தெரியல. யாரோ ஒருத்தங்க திட்டினாங்க, உனக்கு இது தேவையா, தேவையில்லாத இது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. தேவையில்லாதது இதுதான். ஆனால் என் மனசில் தோணுதை நான் வீடியோவாக போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அப்புறம் ட்ரெஸ்ஸு நீட்டாக போடு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல நண்பா, நான் நல்லா தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே இப்படி நீட்டாக போடணும்னு எனக்கு தெரியல. எதுவும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஆனால் உங்கள் சப்போர்ட்டு மட்டும் எங்களுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் கேட்குறேன். எங்களுக்கு உங்களை விட்டால் யாரும் கிடையாது. எப்பவும் இந்த மாதிரி சோகமாக போடாத அப்படிங்கிறாங்க. நான் சோகமாக போடலை, என்னோடய வாய்ஸே அந்த மாதிரி தான். சந்தோஷங்கிறது வரும் என் லைஃப்பில். நான் ஒத்தையில் இருக்கிறனால ஏதோ ஒன்று போட்டுட்ருக்கேன். இப்போ நான் 4-5 பேர் கூட இருந்தால் அதை நான் அவங்க சண்டை போடுறது, அவங்க கூட நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படி போடலாம். நான் ஒத்தையில் இப்படி சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு போடன்னு எனக்கு தெரியல. நான் முயற்சி பண்ணுறேன் சந்தோஷமாக போடுறதுக்கு. பாப்பா இப்போ நடக்கவும் ஆரம்பிக்கலை. பாப்பா இன்னும் அப்படியே தான் இருக்கா, படுத்தே தான் இருக்கா. இப்போ நடந்தால் கூட சரி, அவளை கூட்டிகிட்டு நம்ம அங்கே போடுறது, இங்கே போடுறது, கோவிலுக்கு போகிறது அந்த மாதிரி எடுத்து போடலாம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பாப்பா கூட்டிகிட்டு கோவிலுக்கு போகிறோம் அந்த மாதிரி போடலாம். பாப்பா இன்னும் ஒன்றுமே இல்லை, அவள் இருக்கிறா, படுத்துருக்குறா. அப்புறம் நம்மளாம் உட்கார வச்சா உட்கார்றா, அவளாக இன்னும் உட்கார ஆரம்பிக்கலை. அதை நான் பார்க்கணும் என்னன்னு. நான் டாக்டர்கிட்ட போகணும் தான், நீங்களும் போக சொல்கிறீங்க. ஆனால் அங்கே நான் ஏற்கனவே போனேன், தனியார் ஃபஸ்ட் போனேன். அவங்க ஸ்கேனுக்கு இவ்வளோ 6000 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் அதை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனேன் பாப்பாவை. அங்கேயும் அவ்வளோ ரூபா தான் சொன்னாங்க. ஃப்ரீயாக பார்க்கணுன்னா காப்பீட்டு திட்டம் போட்டு பார்க்கலாம், அதுக்கு நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எங்ககிட்ட இல்லை. அப்போ எலெக்ஷன் டைம் வேறையா, நாங்கள் ரேஷன் கார்டு எடுக்க போனோம். எலெக்ஷன் டைமாக இருக்குது, இப்போ இது பண்ண முடியாது அப்படின்னு அனுப்பிட்டாங்க. இப்பவும் நான் ஒருக்கா போனேன். இப்பவும் போனதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது எலெக்ஷன் முடிவு
அது முடிஞ்ச பிறகு தான் ரேஷன் கார்டு இது பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் டாக்டரை பார்க்குறது வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது. பார்க்கலாம், பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க என்ன இதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம், நம்ம வருஷ பாப்பாவை நம்ம தேற்றி கொண்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுக்கு உங்கள் ஆதரவை தாங்க.